நமஸ்காரம். ஆடு மற்றும் புலியின் கதை. தென்னிந்தியாவில் புரந்தர்பூர் என்ற ஒரு நகரம் இருந்தது. அங்கு தேவ் சர்மா என்ற ஒரு புலமை மிக்க பிராமணர் வாழ்ந்து வந்தார். இயல்பிலேயே அவர் மிகுந்த பக்தியுடையவர். பண்டைய இந்து சாஸ்திரங்களில் கூறப்பட்ட அனைத்து புனித சடங்குகளையும் முறையாக செய்து வந்தார். பல ஆண்டுகளாக வேதங்களில் கூறப்பட்ட கர்ம காண்டங்களை ஸ்ரத்தையுடன் மேற்கொண்டாலும் அவர் நாடிய மன அமைதி அவருக்கு கிடைக்கவில்லை. தன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவாக இருப்பதை தேவ் சர்மா உணர்ந்தார். வெளிப்படையாக பக்தி இருந்தாலும் இறைவனை உணர்வதற்கான உள் மார்க்கம் தன்னை விட்டு விலகியே இருப்பதாக தோன்றியது. அதனால் தன் மனக்குழப்பத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்ற ஆவலுடன் முனிவர்களையும் சந்நியாசிகளையும் சேவிக்கத் தொடங்கினார். இப்படியே பல ஆண்டுகள் கழிந்தன. ஒரு நாள் ஒரு மகான் புரந்தரபூருக்கு வந்தார். அவரது முகத்தில் தெய்வீக ஒளியும் அனுபவத்தின் அமைதியும் நிறைவு பெற்ற ஞானத்தின் திருப்தியும் வெளிப்பட்டன. தேவ் சர்மா அவரை முழு மனதுடன் வணங்கினார். ஒரு நாள் அவரது கால்களை அமுக்கிக் கொண்டிருந்த போது தன் மனக்கேள்வியை பணிவுடன் முன்வைத்தார். மகானே, உண்மையான மன அமைதியை இவ்வாறு அடையலாம்? அந்த மகான் மென்மையாக பதிலளித்தார். தேவ் சர்மா, முழுமையான பக்தியும் இறைவனுக்கான தன்னலமற்ற சேவையுமே மன அமைதிக்கான வழி. நானும் ஒரு காலத்தில் இதே கேள்வியால் தவித்தேன். பல திருத்தலங்களை சுற்றி பார்த்தேன். அப்போது ஒரு முறை காட்டில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவனை சந்தித்தேன். வெளிப்படையில் எளிமையானவராக இருந்தாலும் அவரது உள் ஒளி என்னை ஈர்த்தது. அவர் என் அனைத்து சந்தேகங்களையும் நீக்கினார். உன் கேள்விகளுக்கும் விடை அளிக்கக்கூடியவர் அவரே. ஆர்வமடைந்த தேவ் சர்மா கேட்டார், அந்த மகானை எங்கே சந்திக்கலாம்? அவர் சவுப்பூர் கிராமத்தில் வசிக்கிறார். அவரது பெயர் மித்ரவன் என்றார் அந்த மகான். நம்பிக்கையுடன் தேவ் சர்மா சவுப்பூர் நோக்கி புறப்பட்டார். வழியிலே சில நேரங்களில் ஒரு ஆடு மேய்ப்பவன் எனது கேள்விகளுக்கு பதில் தர முடியுமா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் உடனே ஒரு மகான் தவறாக வழிகாட்ட மாட்டார் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டார். சவுப்பூர் செல்ல தேவ் சர்மா ஒரு அடர்ந்த காட்டை கடக்க வேண்டியிருந்தது. அந்த காடு கொடிய விலங்குகளுக்கு பெயர் பெற்றது. இறைவன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு துணிச்சலுடன் அவர் காட்டில் நுழைந்தார். சில தூரம் சென்ற பின் அவர் ஒரு அதிசய காட்சியை கண்டார். ஒரு மரத்தின் கீழ் யோக நிலையிலேயே ஒருவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி இயல்பில் பகமை உடைய விலங்குகள் அமைதியாக இருந்தன. புலிகளின் அருகில் ஆடுகளும் மான்களும் பயமின்றி அமர்ந்திருந்தன. ஓநாய்களும் முயல்களும் நண்பர்களைப் போல் இருந்தன. அந்த தியானியின் தெய்வீக ஒளியில் அனைத்தும் ஒன்றிணைந்திருந்தது போல தோன்றியது. அந்த காட்சியே தேவ் சர்மாவுக்கு பேரானந்தத்தை அளித்தது. அவர் தியானியை அணுகி வணங்கினார். அந்த யோகியும் அன்புடன் பதில் வணக்கம் செலுத்தினார். மகானே, என்றார் தேவ் சர்மா, நான் புரந்தரபூரை சேர்ந்த தேவ் சர்மா. சவுப்பூரில் வாழும் ஆடு மேய்ப்பவன் மித்ரவனை சந்திக்க வந்துள்ளேன். அந்த யோகி புன்னகையுடன் கூறினார், நானே மித்ரவன். தேவ் சர்மா தன் உள்ள குறைகளை வெளிப்படுத்தினார். உள் ஞானத்தையும் மன அமைதியையும் அடைய வழி கேட்டார். சிறிது நேரம் மௌனமாக இருந்த மித்ரவன் ஒரு கதையை கூறத் தொடங்கினார். மித்ரவனின் கதை. நான் ஒரு ஆடு மேய்ப்பவன். தினமும் கிராம மக்களின் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கும் பணியே என் வாழ்க்கை. இயல்பில் நான் பயந்தவன். காட்டுக்குள் செல்லவே விரும்ப மாட்டேன். ஒரு நாள் சில மாடுகள் காட்டுக்குள் ஓடிவிட்டன. அவை எனது சொத்தல்ல என்றாலும் பொறுப்பு உணர்வால் அவற்றை தேடி ஓடினேன். அப்போது ஒரு பசித்த புலி எங்களை நோக்கி வந்தது.
மரணம் நெருங்கிவிட்டதாக எண்ணி நான் ஓடி ஒரு பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டேன். அப்போது நடந்தது என்னை அதிர்ச்சியடைய செய்தது. என் கூட்டத்தில் இருந்த ஒரு ஆடு புலியின் அருகே சென்று அருகில் இருந்த குளத்தில் அமைதியாக தண்ணீர் குடித்தது. புலி அசையாமல் நின்றது. ஆடு புலியிடம் கேட்டது, புலியே, நான் உன் முன் இருக்கிறேன். நீ பசியுடன் இருக்கிறாய். ஏன் என்னை உண்ணவில்லை? புலி பணிவுடன் பதிலளித்தது, எனக்கே தெரியவில்லை. என் பசியும் கோபமும் மறைந்து விட்டன. இங்கு ஏதோ தெய்வீக சக்தி உள்ளது போல. இருவரும் என்னை கண்டுபிடித்து விளக்கம் கேட்டனர். அப்போது அருகில் இருந்த மரத்தில் இருந்த ஒரு குரங்கு பேசத் தொடங்கியது. குரங்கின் விளக்கம், இங்கு அருகில் சிவன் ஆலயம் ஒன்று உள்ளது. பழங்காலத்தில் சுகர்மா என்ற முனிவர் இங்கு வாழ்ந்தார். அவர் சிவபெருமானை ஞானத்திற்காக மட்டுமே வழிபட்டார். ஒரு நாள் ஒரு தெய்வீக விருந்தினர் வந்து பகவத்கீதையின் 2ஆம் அத்தியாயத்தை ஒரு பாறையில் பொறித்தார். அதை தினமும் படித்து தியானிக்க சொன்னார். அந்த பயிற்சியால் சுகர்மா மகத்தான ஞானத்தை அடைந்தார். அவர் சென்ற இடமெல்லாம் பகைமை மறைந்து அமைதி பரவியது. இங்கு நீங்கள் காணும் அமைதியும் அதனாலேயே. மித்ரவன் தொடர்ந்தார். அதை கேட்டபின் நானும் அந்த பாறையில் பொறிக்கப்பட்ட கீதையை மனனம் செய்தேன். தினமும் பாராயணம் செய்தேன். அதுவே என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது. தேவ் சர்மா, நீயும் இதே வழியை பின்பற்றினால் இறைவனை ஒவ்வொரு அணுவிலும் காண்பாய். ஆழ்ந்த பக்தியுடன் தேவ் சர்மா வணங்கினார். மகானே, எனக்கு உண்மையான பாதையை நீங்கள் காட்டிவிட்டீர்கள். பின்னர் அவர் புரந்தரப்பூருக்கு திரும்பினார். கீதையின் 2ஆம் அத்தியாயத்தை ஒரு அறிஞரிடம் கற்றுக்கொண்டு தினமும் பாராயணம் செய்ய தொடங்கினார். மித்ரவனும் சுகர்மாவும் சென்ற அதே ஆன்மீக பாதையில் அவர் பயணிக்க தொடங்கினார். இதிலிருந்து தெரிவதாவது, உண்மையான மன அமைதி சடங்குகள் மட்டுமாலும் புலமை மட்டுமாலும் அல்லது வெளிப்புற பக்தி வெளிப்பாடுகளாலும் கிடைப்பதில்லை. அது உள்ளார்ந்த பக்தி, மனக்கட்டுப்பாடு மற்றும் புனித ஞானத்தின் தொடர்ந்த தியானம் மூலம் மலர்கிறது. பகவத்கீதை கற்றுத்தருவது இதுவே. தன்னலமற்ற சாதனையும் இறைவனை நினைவில் வைத்திருக்கும் பயிற்சியும் மனதை தூய்மைப்படுத்தும் போது மிக கடுமையான இயல்புகள் கூட சமாதானமாக மாற்றம் பெறுகின்றன. புனித தன்மை நிறைந்த இடத்தில் புலியும் ஆடும் பகைமையை மறந்தது போல் உண்மையான ஞானத்தால் ஒளியூட்டப்பட்ட மனித இதயம் பயம், வெறுப்பு, ஆசை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு அனைத்து உயிர்களிலும் பரம்பொருளின் இருப்பை உணர்கிறது. நாராயண நாராயண.